ரியலா அவன் நின்றுக்குதுப்பா. ஜூம் பண்ணாதடி, அப்படியே பண்ணுறீங்க வீடியோ. மானு வருது. ஏய் கூப்பிடா, தூக்கி போற வண்டியில ஒண்ணு. நான் இந்த கல்லு மேல ஓட்டுனே நின்றுக்குதுன்னா அது போறா. ஏய் பாக்குறானுங்க என்னடா எங்கேயா வந்துக்கிறீங்கன்னு. அது லேடிஸ் மெயில். அது எங்க மூணு ஒன்றா பார்த்துக்கோங்க. கர்நாடகா இதோட முடியுது. கர்நாடகா முடிஞ்சிச்சா? தமிழ்நாடு ஸ்டேட்ஸ். தமிழ்நாடுக்கு வந்துட்டோம். வந்துட்டியா? சரி ரைட். அதான் அவனுக்கு தெரியல. என்னடா இவனுங்க லைனா உட்காந்துக்காடுப்பா, கோயில்ல உட்கார்ற மாதிரி. போறவங்க வேணா போட்டு போறான் அப்படின்றானுங்க. அரிசிலாம் ஊத்தி குடிக்கிறது. முதுமலை டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு போட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என் நண்பன் மச்சான்ஸ் இங்கே தான் இருக்கிறான். பல்லா இங்கே தான் இருக்கிறான். பல்லாமா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எதாவது நம்ம சாப்பிட்றோம், எதுக்கோ போகிறோம். அப்படியே போகிறப்பயே உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறோம். ப்ரோ ஒரு ஆய் சொல்லுங்க ப்ரோ. பார்க்கலாம். எங்கே வந்துக்கிறோம் தலைவரே? பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன். பட்டானி கார்டன் பொட்டானிக்கல் கார்டன். எங்க நம்ம குரு ஆளக்கானோம். குரு அங்கே பீப்பிள் இருக்கிறாருப்போ. ஏதோ ஒன்று என் கையில கொடுத்துட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. பிகரை பார்க்க போவாத வாங்க. தெரியும், வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம். கலக்கு கலக்கு சித்தப்பு, நீ கலக்கு சித்தப்பு. ஐயோ சொட்டாரி விக்குது. நீ கேட்கும் இவனோட அப்பா இவனை விட்டுட்டு போயிட்டான். எங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த பையனை அது நீங்க பண்ண மாதிரியே இவனை எங்க கூட விட்டு அவங்க பாரு புருஷன் முன்னாடி ஜோடியா வருதுங்க பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். பொட்டானிக்கல் கார்டனோட டிக்கெட் கவுண்டர் வந்துக்கிறோம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஆனா நம்ம குறுக்கோலி எப்படி போயிடுறோம், இங்க என்ன இருக்குதுன்னு தெரியல பாருங்க. ஏதோ இதா ஜப்பான் கார்டன், அதாவது ஜாப்பனீஸ் கார்டன்ரா. நம்மளுக்கு ஜாப்பனீஸ் கார்டன் வேணாம். கல்ஃப் ஸ்டேடியம் மாரி இருக்குது பாரு. ஃபேர்ன் ஹவுஸ் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டுறாங்க வீடியோஸை. நம்ம உள்ள போய் எடுக்கலாம். இது வந்து 1894 ரெடி பண்ணிக்கிறாங்களா. என்ன மேட்ருனா
இது உள்ள ஒண்ணும் இல்ல, நம்ம உள்ள போய் என்ன பண்றது? பூ இருக்கிறது, செடி இருக்கிறது. எப்படி பூ செடி இருக்கிறது, உள்ள மட்டும் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி பீஸ் வேஸ்ட் இது. அதாவது 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்தது. டிக்கெட்டு வந்து 100 ரூபாய். அந்த 100 ரூபாயில் இதுக்கு வந்து ஒரு 2 ரூபாய் செலவு பண்ணலாம். மிச்சம் 98 ரூபாய்க்கு என்ன ஆகுதுன்னு காமிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஹவுஸ் உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் ஹவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வெளியா மரம் இருக்குது. 40 வருஷம் மரம் இருக்குது. ஆலமரம் 40. இதெல்லாம் அழிஞ்சு போன ஒரு உயிரினம். பேசுங்க பார்க்க பசங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்துக்கிறோம். பொட்டானிக்கல் கார்டனில் 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. 100 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஒரு 50 ரூபாய் பண்ணியிருக்கலாம். ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தி தான். இது நார்மலாக ஒரு பார்க் தான். பொட்டானிக்கல் கார்டனில் இந்தியாவோட மேப்பை ஃப்ளவரில் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஃப்ளவர் கொஞ்சம் மகிட்டிக்குது பாருங்கள். இதுதான் இந்தியாவோட மேப். இப்போ வந்து நாங்கள் இந்தியன் ஓஷனில் இருக்கிறோம் கணக்கு பிரகாரம். இதுதான் தமிழ்நாட்டோட சின்னம் பார்த்துக்கோங்க. இப்போது இது நியூ கார்டனிங்க. இதில் ஹைலைட் என்னன்னாக்கா, இங்கே ருத்ராட்சா ட்ரீ, ருத்ராட்ச மரம் இருக்குதான். மரம்னு சொன்னோடனே பையன் பொறுக்கிறதுக்கு போயிட்டான். எதான் ருத்ராட்ச வீந்துக்குதானே. இதுதான் ருத்ராட்ச மரம். ஃப்ரெண்ட்ஸ், பொட்டானிக்கல் கார்டனில் இந்த மாதிரி ஒரு ஹைட்டான மரத்தை நீங்கள் பார்த்தீங்களா? பாருங்க, இவ்வளோ ஹைட்டு மரத்தை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மீட்டருக்குன்னா உயரம் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம பெருசு மரம். இது வந்து நீங்கள் என்ட்ரி கொடுத்த உடனே, முன்னாடி வந்த உடனே என்ட்ரன்ஸ்ல இருந்து ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடியே இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதுதான் என்ட்ரன்ஸ். இது என்ட்ரன்ஸ். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அதே ரோட்டில் அப்படியே அப்படி கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மரம் ஒன்று இருக்குது. ரொம்ப லென்த்து. ஃப்ரெண்ட்ஸ், பொட்டானிக்கல் கார்டனில் ஒரு இது செடி வாங்கிக்கிறோம் வீட்டுக்கு. இது வந்து இண்டோர் பிளான்ட். அப்புறம் பேர் என்ன தெரியாது. 130 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறோம். அவ்வளோதான். போதுமா? ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் கார்டனோட ப்ரைஸ் பாருங்கள். கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் அடல்ட்டுக்கு 75, சில்ட்ரனுக்கு 40. இதுதான் ரோஸ் கார்டன். இதுதான் ரோஸ் கார்டனோட என்ட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டியில் ரோஸ் கார்டன் வந்துட்டோம். உள்ள டிக்கெட் வாங்காமல் பார்த்தா இங்கே எதுவுமே ரோஸே இல்லை, சும்மா பிளைனாக இருக்குது. அதனால இதை நாங்கள் உள்ளே போகல, வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இதுதான் ரோஸ் கார்டன், இப்படி தான் இருக்கும். சொல்லு மேஸ்திரி, எப்படி? இங்க ஒதுக்கி கொஞ்சம் கோயிலுக்கு போறதால டைம் ஆச்சுன்றதால இது வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். அது இல்லாத ரோஸும் ஒண்ணும் இல்லை அப்படின்றதால ஈத் சாத்திட்டு கிளம்புறோம். அவ்வளோதான். ரோஸ் கார்டன் இன்னைக்கு இல்ல, முடிஞ்சு போச்சு. அடுத்தது முருகன் கோயில் அதானே? அதேதான். அதை காட்டக்குள்ள ஒரு சின்ன இல்ல பெரிய வீடியோ கூட போடுறோம். நம்ம இதை அங்க போனோம்னு வச்சுக்க ரோஸ் காட்டிடலாம். தலைவரை பண்றாங்க. பக்கத்துலேயே ஒரு டீ கடை ஒன்று இருக்குது. தயவு செஞ்சு டீ வேணா வந்து ட்ரை பண்ணுங்க. ரோஸ் கார்டன் வேண்டாம். ஊட்டியில மலேசியன் முருகன் டெம்பிள் மாதிரி இருக்கிற கோயிலுக்கு வந்துக்கிறோம். சொல்லு எப்படி இதுன்னு உங்களுக்கு டேரக்டா போய் கிட்ட போய் காமிக்கிறோம். காட்டு மேஸ்திரி. சொல்லு மேஸ்திரி. ஓகே பை ஃப்ரெண்ட். துபாகூர் மேஸ்திரி இல்ல அவரு, நம்பர் 1 துபாகூர் மேஸ்திரி அவரு. ஓ, நான் நம்பர் 1 அந்த மாதிரி அவரு. ஃப்ரெண்ட்ஸ், கோயில காமிக்கிறேன் பாருங்க. ரோகரா கார் பார்க்கிங் ஜோன் இங்கே இருக்குது. கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட் சொல்லு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து சொல்லு. இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனீங்கன்னா முருகரை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மெட்ல. ஐயோ க்ளோஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், கோயில் க்ளோஸ் ஆகுது. ஆனா முருகரை மட்டும் இல்ல. இப்படியே வாங்க, காட்டுவேன். இப்படியே வாங்க. இதான் முருகர். அங்க போனாக்க ஓபன்ல இருக்குது. கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் முருகர் எப்படி இருக்குன்னு. அங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா முருகரை வந்து பார்த்தாச்சு. மலேசியன் முருகர் சிலை ஊட்டில பார்த்துட்டோம்.
நீ கொஞ்சம் ட்ரை பண்றியா? போடு ஃப்ரெண்ட். இப்படி போ, அங்க போ. தெரியும் பாருங்க, இப்படி ஏறுற மேல நம்ம கார் பார்க்கிங் இங்க பண்ணிக்கிறோம். அப்படியே ஃபுல் டவுன் பார்த்தீங்கன்னா ஊட்டியோட வியூ தெரியும். இதே பார்த்தீங்கன்னா கோயில்ல இருந்து ஜஸ்ட் சின்ன படிக்கட்டு தான், ஜாஸ்தி பெரிய படிக்கட்டெல்லாம் இல்லை, சின்னதாக ஒரு படிக்கட்டு தான். ஓடி வராதீங்க, பொறுமையாக வாங்க, ஒன்றும் மூச்சு வாங்காது. வந்த உடனே சரி மலேசியன் முருகனை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாமே கஷ்டமெல்லாம் போயிடும். ஜோசியாக்கார மாரி பேசுகிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ். நண்பர் சதீஷ் இருக்காரு. ஆய் சொல்றா. வீஞ்சா ஃப்ரீயா அது? 150 ரூபாய். நான் அப்பவே சொன்ன கீழே அடிக்காத அடிக்கிறேன். கண்ணை மூடனா ஷாக் அடிச்சிடும். இல்ல நான் கம்மி தான் இது. முடிய போகுது. லெஃப்ட் சைடு ரைட் சைடுலாம் பாருங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியுதே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. மக்களே, இப்போ நம்ம தொட்டபெட்டா பீக் வந்துக்கிறோம். தொட்டபெட்டா பீக்லோட கார் பார்க்கிங்ல இருக்கிறோம். இங்கேருந்து அப்படியே நம்ம முன்னாடி போனோம்னாக்கா நம்மளுக்கு அந்த வியூ பாயிண்ட் கிடைக்கும். அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களும் பாருங்க. எங்க மெசேஜ் பண்ணிக்கிறோம்? தொட்ட பரோட்டா சொல்லு. மேல போறோம். மேல எங்க போயிருக்கிறோம்? இவ்வளவு சின்ன வயசுல எல்லாத்துக்கு மேல தொட்டபெட்டா வியூஸ் போயிருக்கிறோம். அது தொட்டபெட்டா வியூஸ் இல்லடா, ரீல்ஸ் போட போயிருக்கிறோம் தொட்டபெட்டால. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தொட்டபெட்டாவோட என்ட்ரன்ஸ். இதுதான் என்ட்ரி. நல்லா சுண்டல் சூடா போடுறாங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே போலாம். உள்ள வந்து வீடியோ மார்க்கெட் மாதிரி அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இங்க வந்து நிறைய ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. வியூ பாயிண்ட் முன்னாடி ஒரு சின்னதா ஒரு மார்க்கெட் மாதிரி. ஆனால் ஃபுல் ஓப்பன் ஆகல. நம்ம அர்லி 9 மணிக்கு வச்சுக்கிறோம். இன்னும் டைம் ஆகும். இன்னும் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அப்படின்னு வாங்கியாச்சு. டிக்கெட் கவுண்டருக்கு தொட்டபெட்டா வாங்கி ரைட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் கிடச்சிடும். இதுதான் தொட்டபெட்டா பார்க்கோட வியூ பாயிண்ட்.
அங்கே தான் போயினுக்கிறோம் போய் வியூ பார்க்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற அளவுக்கு நல்லா எல்லாம் சூப்பராக இருக்குது. வெறும் 10 ரூபாய் இட்லி வடை தான். தோசை பொங்கல். வேறு இடத்துலலாம் வந்து கார் பார்க்கிங் 100 எல்லாம். இந்த ஊட்டியில் வந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்து 75-80 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மேலே தொட்டப்பட்ட பீக் வரும்போது நம்மளுக்கு 50 ரூபாய் டோலுக்கு எடுத்தாங்க. அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து மேலே இது வியூ பார்க்கறதுக்கு வந்து 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. இங்கே தான் எனக்கு வந்து ரொம்ப கம்மி நினைக்கிறேன். வேறு எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக ஏதாச்சும் பொட்டானிக்கல் கார்டன் கூட நம்ம பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே பார்க்கிங்கே 80 ரூபாய் வாங்குறாங்க காருக்கு. அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளாக ஊட்டியில் நிறையா பண்ணாக்க நல்லா இருக்கும். பட் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் அதான்டா மைக் உள்ள போட்டு பேசினுக்கிறேன். பட் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னாக்கா, உங்களுக்கு வந்து காரில் வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு மட்டும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் எகிரிடும். பார்க்கிங் மட்டும் எல்லா இடத்துலையும் பார்க்கிங் இருக்குது. தொட்டாபெட்டாவோட இது வந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர். இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் வந்து தெரியுது. இது வந்து கோயம்புத்தூரா இங்கேருந்து. ஸோ அடுத்து நம்ம அது பெட்டா அந்த சைடு கோயம்புத்தூர்மா. அப்படியே நம்ம முன்னாடி வரலாம். பீக் பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். அதுக்கப்புறம் இங்கே வியூ பாயிண்ட்டுகளை போயிடலாம். இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து கேத்தி வேலை வியூ தெரில. பட் ஆனால் முன்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது, அதனால சரியா தெரில ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வியூ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அவலாஞ்சி டேம். இங்கேருந்து பார்த்தா அவலாஞ்சி டேம் தெரியுன்றாங்க. உங்களுக்கு எதாவது தெரியுதா பாருங்க. சுற்றி மரம் தான் இருக்குது. இன்கேஸ் மரம் இல்லைனாக்கா அவலாஞ்சி டேம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த வியூ பாயிண்ட்ல. அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முக்குருத்தி பிக்கு ஊட்டி டவுன் கம்பமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்த்தா ஊட்டி டவுன் தெரியுது. இதுல இருந்து தெரியுமா? ஊட்டி டவுனோட வியூ பாயிண்ட். இங்க இருந்து பார்த்தா இப்படி கரண்டகா பாட்டு அத தெரிஞ்சு பாரு. ஊட்டி டவுனோட வியூ இங்க. சாரி. அடுத்து நம்ம கர்நாடகா பார்டர் எங்கன்னு தெரியுமா? இந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தா கர்நாடகா பார்டர் தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டுமா? அதாவது ஊட்டி டவுன் இதுல ஊட்டி டவுன் பக்கத்துலயே கர்நாடகாவோட பார்டர் இருக்குது. இங்க பாருங்க. இங்க வந்தீங்கன்னா நிறைய கர்நாடகா பார்டர் பிடிக்கலாம். நிறைய பேர் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கும். கப்பல்ஸா வந்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். நீங்க எல்லா வியூ பாயிண்ட்டும் காமிச்சாச்சு. இப்போ கடைசியாக வந்து நம்ம தொட்டப்பட்ட பீக்கோட அது மேலே போயிட்டு அந்த வியூ உங்களுக்கு காமிக்க போகிறோம். வியூ பாயிண்ட்டுக்கு போயினுக்கிறோம். வாவ் 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 வாவ். தொட்டாபெட்டாவோட பீக் வந்துட்டோம். இதுதான் வந்து மேலே வியூ பாயிண்ட்டு. வியூ பாயிண்ட் உள்ளதாக இருக்கிறோம். உள்ள போய் கம்மி வேணுங்க சார். நம்ம பேரா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துனுக்கிறாங்க இல்லையா? இதுதான் வியூ பாயிண்ட்டு பாருங்க. இதுதான் வியூ. இது இல்லை, இது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் பண்ணது. இது வியூ பாயிண்ட்டு. ஆனால் தொட்டபெட்டா பீக்கில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுனாக்கா நீங்கள் வந்து கர்நாடகா வியூ எடுத்துக்கோங்க. கர்நாடகா வியூவில் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. நாங்கள் கர்நாடகா வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இதுதான் கர்நாடகாவோட வியூ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கர்நாடகா வியூ மிஸ் பண்ண மாட்டீங்க. நல்லா வந்து படத்துக்கு நாங்கள் ஃப்ரெண்டில் காமிக்கிற பாருங்க. ஊட்டி டவுனு ப்ளஸ் கர்நாடகா வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோட்டோ எடுத்து எவ்வளோ க்ரௌடு இட்டு தொட்டபெட்டா பீக்கில். இங்கே இந்த கப்பல்ஸ் தொலை தாங்க முடியலையே ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டி வந்து அடங்கலாம் அவன். இந்த வியூ தான். இந்த வியூக்கோசரம் தான் இந்த தொட்டபெட்டா பீக் வர்றது பாருங்க. ஊட்டி வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே வந்து அண்ணா வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு. ரொம்ப சூப்பராக எடுக்கிறார் ஃபோட்டோ. அண்ணா கிட்ட வந்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ வந்து பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. ரொம்ப அருமையாக பண்ணுறாரு ஃபோட்டோ ஷூட். அவர் பண்ணிக்கிற ஃபோட்டோ ஷூட்டில் பாருங்கள். இதை பார்த்துட்டு தான் நாங்களும் ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு கேட்டோம். நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இங்கே வந்தீங்கன்னாக்கா அண்ணா கிட்ட ஃபோட்டோ வந்து பிடிச்சிக்கோங்க.
எப்போ வேணால் வரலாம் சார். இந்த இடத்துல இருக்கும். எப்போ வேணால் காலையில் 8 to 5 o'clock வரைக்கும் இருக்கிறோம் இங்கே. ஓகேண்ணா. வந்து எனக்கு மார்னிங் வந்தீங்கன்னா வியூ நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்தால் வியூ நல்லா இருக்குன்னாரு அண்ணா. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மார்னிங் வாங்க. தொட்டபெட்டா பீக் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குதா. ஸோ அதையும் போய் பார்க்க போயினுக்கிறோம். அந்த ஃபோட்டோஸ் போட்டு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிற ஃபோட்டோஸை பாருங்கள். நல்லா இருந்ததாக்கா நீங்களும் வந்து இங்கே ஃபோட்டோ பிடிங்க. ஃபோட்டோஸ்க்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 1 2 நல்லா இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் அவங்க வந்துட்டு வாட்ஸ்அப்லேயே அவங்க வந்து டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணிடுறாங்க அதே ஃபோட்டோவை. ஸோ நல்லா இருக்குது. 100 rupeesக்கு வருது தான் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டபெட்டா பீக்கோட கீழே வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு மாதிரி இந்த இடம் சூப்பராக இருக்குது. மேலேயோட நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போடாதீங்க. நிறைய பேர் இங்கே அப்படியே போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடே இல்லை மேலே இருந்த மாதிரி. ஸோ இது யாருக்கும் தெரில, ஜஸ்ட் அதுக்கு கீழே இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாங்க. இந்த வியூ வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி பிளேஸும் வந்து லொக்கேஷன் வைஸ் சூப்பராக இருக்குது. பாருங்களேன், சுற்றி பாருங்க எப்படி இருக்குது ஒரு மாதிரி. வாங்க நம்ம அங்கே டாப்பில் போயிட்டு பார்ப்போம். ஓ மை காட், சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட். இதை போய் மிஸ் பண்ணிட்டோமேன்ட்டு சத்தியமாக போய் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன் இந்த வியூ பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தேனாக்கா. அந்த வியூ பாயிண்ட் கம்மிமா உஷார் காலு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடிப்போ இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். இதை போய் மிஸ் பண்ணி எப்படி போகிறதுக்கு மனசு வருமா தெரியல. நிறையா பேர் இதை பார்க்காம போயினுக்கிறாங்க. ஊட்டி டவுனே நம்மளுக்கு வந்து எங்கேருந்து தெரியுது. அது இல்லாத இந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாகுது. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டீ பார்க் வந்துக்கிறோம். 5 பேர் வந்தோம். 5 பேருக்கு வந்துட்டு கார் பார்க்கிங்கு வித் எல்லாத்தையும் சேர்த்து 250 பே பண்ணிக்கிறோம். பர் பர்சனுக்கு வந்து 40 rupees. இந்த டீ பார்க்கு வந்து என்ட்ரி. அப்புறமா கார் பார்க்கிங் வந்துட்டு நான் அதை பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படியே வியூ பாருங்க. அந்த வியூ காட்டு. இந்த வியூ பார்த்தீங்களா, கார் பார்க்கிங்கு இந்த வியூ வேற லெவலில் இருக்குது. எனக்கு சொன்னீங்கப்பா நான் அத்திவா சக்கரை தோசை நீ வீடியோ ஆஃப் பண்ணட்டுமா? இது எப்படியா இருக்கும் ஒரு நேரம். மக்களே, ஊட்டியில் என்னது இது டீ பார்க்கு வந்துக்கிறோம். ஊட்டியோட டீ பார்க்குக்கு உள்ளே வந்தீங்கன்னாக்கா டீ பார்க் விட்ருங்க. பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. பார்க் வேற லெவலில் இருக்குது, செம்மையாகுது. கப்பல்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் கச்சிதமாக இருக்குது. பாருங்க இந்த வியூ பாருங்கள். கப்பல் ஷூட்டுக்காகட்டும் அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஊட்டி டீ பார்க் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னாக்கா. அடுத்து இன்னொரு ஸ்பாட் உங்களை காமிக்கிற பாருங்கள். இது வந்து கப்பல் ஷூட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பக்கத்துலேயே அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்க்கு. அதாவது இப்படி பார்க்குறீங்களா, இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஃபுல்லாக பார்க்கு. அதாவது சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கு சில ஐட்டம்ஸ் அங்கே இருக்குது. அது அப்படியே பார்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டீயை வந்து ரெடி பண்ணுற, அதான் டீயை வந்து டீயோட ப்ராசஸ் நடக்குது. அது என்ன எப்படி சொல்கிறது, இந்த டீயெல்லாம் இலையெல்லாம் பிரித்து அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறமா அங்கேயே வந்து இந்த லேடிஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு பேக் மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு அது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ டீ பார்க் வந்தீங்கன்னாக்கா இது எல்லாமே சுற்றி பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அடுத்து ஒரு ஸ்பாட் காமிக்கிறேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்னதாக வீடு மாதிரி பாருங்கள். ஓகே, அடுத்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஊட்டி டீ பார்க்கோட இது பார்த்துருப்பீங்க விலாகு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஊட்டி டீ பார்க்குக்கு வந்து பாருங்கள். அடுத்து நம்ம டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். அப்புறமா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அது உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே தீரா வராங்க.
ஃப்ரெண்ட்ஸ் டீ ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சதீஷ் அவர் வந்து ஜிப்லைன் பண்ணிட்டாரு இங்கே தான். இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரிக்கு அப்புறமா பக்கத்துலேயே வந்துட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரி ரெண்டுமே போக போகிறோம். இதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுக்கிறோம். டீ ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். டீ ஃபேக்ட்ரி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஸ்மெல்லு, அதான் டீ இலையோட ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு டீ ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த ஸ்மெல்லு ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிருக்குது. இந்த டீ அதாவது டீ எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். டீ எப்படி உருவாகும் கொடுக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டீ ஆரிஜின் ஆஃப் டீ இந்தியா, ஆரிஜின் ஆஃப் டீ இந்தியா. இதான் டீ ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டீ எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதுதான் டீயோட மிஷின். இது லைனா அப்படி வருது இலை. இலையை கொட்ட மாட்டாங்க. அதாவது அந்த இலை வந்து இதில் கொட்டி அது வந்து போடுறாங்க லைட்டா அரிக்கும். அது அதான் லைட்டா அரிக்கும். அரிச்சிட்டு அது கீழே போடுது. கீழே போடுறதா இதுதான் டீயோட ப்ராசஸ். அந்த இலை அப்படி வந்து அதில் மிஷினில் போட்டாலே மிஷின் லைட்டா ஸ்மாஷ் பண்ணி போட்டு அது கீழே அப்படி வருது. கீழே போகிறோம். கீழே போட்ட இலை இங்கேருந்து வந்து இங்கே 1-2 கிரைண்டுக்கு வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீழே போட்ட இலை மேலேருந்து அப்படியே கீழே வந்து இந்த மாதிரி ஒன்று கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுற அந்த இலையை அப்படியே நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த இலையை வந்து நல்லா ட்ரை பண்ணிடுது. ட்ரை பண்ணிட்டு அப்படியே முன்னாடி வந்து சின்ன சின்ன பவுடர் மாதிரி ஏதாவது அரைக்கிட்டு முடிஞ்சது அந்த இலையை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுறாங்க. இங்கே அந்த இலை வந்து ட்ரை ஆயிடுது. ட்ரை ஆகிட்டு மாதிரி பாருங்க இதில் வந்துட்டு அந்த இலையை வந்து பவுடர் கன்சிஸ்டன்சிட்டி வருது. அப்படியே நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அது இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு இலையில ஒரு பெரிய மிஷின் அந்த மிஷின் உள்ள அந்த இலையெல்லாம் போகுது. அந்த மிஷின்லேருந்து அந்த இலையை பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னும் நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது நடக்குதுங்க. ஆல்மோஸ்ட் இங்கே பவுடர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து நம்ம கீழே போய் பார்க்கலாம். அந்த பவுடரோட இலையை வந்துட்டு இங்கே இந்த மிஷினுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின்லேருந்து இந்த சின்ன சின்ன மிஷினுக்கெல்லாம் போய் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை அப்படியே நம்ம பார்த்தோன்னா சின்ன சின்னதாக தூளாக இங்கே வந்து கொட்டுது. அது கொட்டுறது எல்லாமே வந்துட்டு இங்கே பேக்கிங் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பேக்கேஜிங் வந்து இங்கே நடக்குது. இது வந்து டீ வந்து ஒரு இடத்துல வந்து செப்பரேட் அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வீது. இதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு மாதிரி ஃபைனல் ப்ராசஸாக வந்து இது பேக்கிங் பண்ணுறாங்க இங்கே. இதெல்லாம் பேக்கிங் பண்ணுறது பாருங்க. பேக்கிங் பண்ணுறாங்க. இங்கே வந்தவொடனே கீழே டீ தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இங்கே டீ குடிங்க. இவ்வளோ வெரைட்டியான டீ இருக்குது. கீழே வந்தாலும் உங்களுக்கு டீ கொடுப்பாங்க. இந்த டீ ஃப்ரீ தான். இந்த டீ மிஸ் பண்ணாமல் குடிங்க. பார்க்கலாம். டீ ஒன்று ஃப்ரீ தான். அக்கா கிட்ட ஃப்ரீயாக குடிக்கலாம் டீ. நெக்ஸ்ட் கால் இதில் வந்தீங்கன்னா என்னென்ன டீ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஹோம் ஃபுட்டு டீ இந்த டீ தான் நம்ம பார்த்தோம். சாக்லேட் டீ, ஸ்ட்ராங் டீ, டிஓபி, க்ரீன் டீ, ஒயிட் டீ, பிளாக் டீ, இந்த மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டீ வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த டீயை குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏலக்காய் டீ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டீ வந்து எந்த சார்ஜஸும் பண்ணாங்க. நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 rupees போட்டோம் இல்லையா, அதுல வந்து இது வந்து ஆக்சுவலி அந்த ஃபீஸ் இல்லை. இந்த டீ ஃபேக்டரியோட நம்ம வரும்போது இது ஃப்ரீயாவே நம்ம கொடுக்குறாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி டீ நல்லா இருக்குது. இது வந்து இங்கே பண்ண ஒரிஜினல் டீ, அதான் டீ பவுடர்லேயே இங்கே ஒரிஜினலாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறீங்க. இதுலேயே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இங்கே அந்த டீ இதெல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன வேணும்னா வாங்கிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறோம். சாக்லேட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாக்லேட்டு ஃபேக்ட்ரி. ஃப்ரீயாக கொடுப்பாங்க சாக்லேட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாக்லேட் மிஷின் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட், டிகே ஃப்ரெண்ட், சாக்லேட் ஃப்ரெண்ட். இங்கே வந்து நீங்கள் சாக்லேட் வாங்கிக்கலாம். அதோட ரேட்டெல்லாம் இங்கே போட்டுறாங்க. சாக்லேட் இப்போ கொடுத்தாங்களே, சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பார்த்துட்டு பேசுங்க. மக்களே, நம்ம வந்து இந்த டீ ஃபேக்ட்ரி இது அப்புறமா சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். சில ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் சாக்லேட்ஸு அப்புறம் டீ பொடியெல்லாம் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஊட்டியில் வந்தீங்கன்னா பார்க்க வேண்டிய இடத்துல டீ எஸ்டேட்டு இது ஒன்று மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்ம எங்களுக்கு கொடுக்குற 20 rupeesல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாக்லேட் கொடுக்குறாங்க. அப்புறமா வந்துட்டு டீ கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதுலேயே வந்து நம்மளோட 20 rupees ஈக்குவல் தான். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட்டாக இருக்குது. ஒரு டீ பண்ணுறது கண்மடியே பார்ப்போம். அப்புறமா சாக்லேட்ஸ் அவ்வளோ அது எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஊட்டியில் வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் வந்துடுங்க. நம்ம அடுத்து பார்க்குறோம். எதுக்கு போகிறோன்னு தெரில. எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாக்கா உங்களுக்கு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பின்னே ஃபாரஸ்ட் வந்துக்கிறோம். ஊட்டியில் பர் பர்சனுக்கு வந்து 40 ரூபாய் டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் கார் பார்க்கிங்கெல்லாம் எந்த சார்ஜும் ஒன்றும் பண்ணாக்கா சொல்கிறோம். இப்போதைக்கு பின்னே ஃபாரஸ்ட்டில் இருக்கிறோம். பின்னே ஃபாரஸ்ட்டோட வியூ பாருங்கள். இதேதான் இதில் தான் மக்களே, பின்னே ஃபாரஸ்ட்டோட மரம் பார்த்துருப்போம். ஒரு லேக் பார்த்தீங்களா? நல்லா இருக்குதுல்ல இந்த லேக்கு. மக்களே, இந்த பின்னே ஃபாரஸ்ட்டோட லேக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதுதான் அந்த பின்னே ஃபாரஸ்ட்டோட லேக்கு. சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது லேக்கு. ரொம்ப பெருசாக இருக்குதா, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி விஷுவலாகவே சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. தயவு செஞ்சு குளிக்காதீங்க. இங்கே பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லு. பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பாம்பு இருக்கிற மாதிரி இருக்குதா? யூடியூப்பில் எப்படின்னா நம்ம கண்டென்ட்டில் பேசுகிறப்ப தான் வருமே பேச்சு.